வெல்கம் டு பிரமிட் அட்வைசரி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த மார்க்கெட் குட் மார்க்கெட் கடைசியில் ஒரு ரேலி வந்தது. ஓகே, 32 advances, 18 declines. Broad market 1165, 649, which is good. 52 week high 86. Okay, இந்த மிட் கேப்லாம் சர்ஜ் ஆரம்பிச்சு இனிமேல் இவங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, 52 வீக் லோ 4. கேஷ் வால்யூம் பார்க்கலாம். 58,000 crores, 59,000 crores. ஓகே, குட், இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இண்டெக்ஸ் எல்லாமே எல்லாம் இன்றைக்கி எல்லாமே க்ரீன் தான், எக்ஸப்ட் மீடியா அண்ட் மெட்டல் ஃபார்மா. ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு எதாவது இன்றைக்கி நல்ல பர்ஃபார்ம். மிட் கேப் 1.87, இன்னொரு மிட் கேப் 1.25, 1.26, 1.13. ஓகே, வேறு மற்றவங்க எல்லாம் நார்மல் தான், நத்திங் கிரேட். ஸோ இப்போ நம்ம டாப் கெய்னர்ஸ் பார்ப்போம் ஸ்பாட்டில். Asian Paints, Bajaj Finance, UPL, Bajaj Finserv, IndusInd Bank. Okay. Losers பார்த்தீங்கன்னா Titan, HCL Tech, Sun Pharma, M&M, IOC, LT. Okay, nothing particular. Most active பார்க்கலாம், இது நம்ம இம்பார்ட்டன்ட் சீனு. ஸோ Bajaj Finance 3% up with value. ரிலையன்ஸ் 0.5, டாடா கன்சியூமர் எங்கேயோ போயிடுச்சு. ஆர்பிஎல் பேங்க் 9% அப். ஐ திங்க் நம்ம நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். ஹெச்டிஎஃப்சி, லூபின் காலி. இந்த லூபின் வந்து ஒரு அடி முன்னாடி போனால் வேறு அடி பின்னாடி வருது. மாருதி, ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஆக்சுவலாக சிக்னல் வந்திருக்கு. ஐ திங்க் இது ஒரு ரேலி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க், ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஓகே, வித் வால்யூம். இந்த வால்யூம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், இப்போ வால்யூம் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வால்யூம், ஆர்பிஎல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஃபெடரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இதெல்லாம் வால்யூம். பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் இப்போ. ஸோ இந்த பேங்க்கு தான் இந்த எஸ் பேங்க்கு. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு வால்யூம், இந்த மாதிரி நல்லா நோட் பண்ணிங்க. இந்த மாதிரிலாம் 10% போகும்போது ஏதாவது கரெக்ஷன் வரும்போது இந்த லோ கிட்ட வந்தாங்கன்னா நம்ம வாங்கலாம், தைரியமாக வாங்கணும். ஓகே, ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வால்யூமில் போயிருக்கு. ஸோ நம்ம 1-2 ஸ்டாக் பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க் நிறைய பேர் பார்த்துட்டோம், ஐடிஎஃப்சி பார்த்துட்டோம். பேங்க் ஆஃப் பரோடா பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் எஸ்பிஐ பார்க்கலாம். இல்லை, எஸ்பிஐ நல்லா இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, வீக்காக இருக்குது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பார்க்கலாம். அண்டு ஓகே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நிறைய பார்த்தாச்சு. ஓகே, ஆர்பிஎல் பேங்க் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா நீங்கள் வந்து வால்யூம் பாருங்கள். இங்கே நேற்று வந்து 2.5 crores, இன்றைக்கி 3.7. திஸ் வெரி குட் வால்யூம். ஓகே, அடுத்தது இது பாருங்க. இங்கே 5 crores, 5.6 crores இருக்கிறது பெரிய வால்யூம். இந்த லோ பார்த்துங்க 48.20. ஓகே, 48.20க்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆனான்னா 48.35. ஸோ பார்த்துக்கோங்க, இது இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட் இருக்குது. இதை கூட ஸ்டாப்லாஸ், இது ஸ்டாப்லாஸ் வரைக்கும் வேணாம். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இந்த மாதிரி சார்ட் பார்க்கும்போது எங்கே இதுக்கு நல்ல வால்யூம் இருக்குன்னு பார்த்துங்க. வால்யூம் வந்துட்டு மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்தாங்க. இந்த வால்யூம் லோ 48.20, 48.20 மேலே இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துடுச்சு, நிற்கலை. ஓகே, இங்கே 46.65. இங்கே மறுபடியும் வால்யூமோடு போயிருக்கான். ஓகே, இங்கே வந்து இங்கெல்லாம் வால்யூம் வந்து 2 crores. ஸோ இதே நீங்கள் வந்து வால்யூம் பிளேஸ் பையிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அடுத்தது ஆர்பிஎல் பேங்க் பார்க்கலாம். ஓகே, இது செம்ம வால்யூமில் போயிட்டு நினைக்கிறேன்.
இது வந்து 2 crores 7 crores அவ்வா. ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ திங்க் இதை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். இது ஹையஸ்ட் வால்யூம், இதுக்கு முன்னே இது வாங்க, இந்த ஹையஸ்ட் வால்யூம். இந்த லோ வந்து 182.00. இன்னைக்கு க்ளோஸ் இது 174. இன்னைக்கு என்ட்ரியே கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நான் 191. சப்போஸ் நாளைக்கு இந்த லோ கிட்ட வந்ததுன்னா, இந்த வால்யூம் லோ இருக்குல்ல 182 கிட்ட தான் கண்டிப்பாக வாங்கணும் இஃப் யூர் அ ட்ரேடர். ஓகே, ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஒரு 2 ரூபா தானே. ஓகே, ஸோ நம்ம 2 பேங்க் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக ஒரு விஷயமும் சொல்லியாச்சு. ஓகே ஓகே, பட் இதில் வந்து 15 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். இதில் வந்து 40 35 இப்போ 38 34 37 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். ஸோ அதை நினைக்கிறேன், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வச்சு 14,000 எடுத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே திருப்பி 14,000 கீழே டிஸ்கவுண்ட்லேயே வரும் போல இருக்குது. ஸோ குட் மார்க்கெட். இது வந்து மிட் கேப் மார்க்கெட். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க விளையாண்டு எம்எஸ் மஹேந்திர சிங் தோனி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்டாக்கை வாங்கி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வாங்கலாம்னு திரும்பி நினைக்காதீங்க. வாங்க முடியாது உங்களால். நல்ல ஸ்டாக்கு நல்ல குவான்டிட்டி வாங்கிங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். யூ வில் மேக் லாட் ஆஃப் மணி. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.